பிக் பாஸ் வீட்டில் 12வது வாரத்திற்கான நாமினேஷனில் கிட்டத்தட்ட 10 பேர் இருக்காங்க. அதுலேருந்து யார் வெளியேற போகிறாங்க, இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசப்படுது. அது நடக்குமா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபேமிலி வரும்போது அவங்களோடய அனுப்பிச்சி விடுவாங்களா, அது என்னன்னு தெரியல. சரி, தொடர்ந்து முதலிடத்துல வினோத் வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஏன்னா 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா. இது வந்து ரொம்ப, அதாவது பச்சையாக மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி பச்சையாக கிளியராக தெரியுது. பிஆர் பாட்ஸ் வச்சு இதுமாரி பண்ணாங்க. ஆனால் பிஆர் பாட்ஸையும் மீறி ஒருத்தர் வந்து மேலே இருக்கிறது நமக்கு சந்தோஷம். இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போ வினோத்துக்கு வந்து இந்த அளவு வாக்கு இல்லைன்னா திவ்யா டைட்டில் வின்னர்னால் எப்படிங்க அதை அக்செப்ட் பண்ண முடியும்? திவ்யா டைட்டில் வின்னர்னால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஏன்னா இந்த கேமுக்காக அவங்களுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு சும்மா லென்த்தியாக ஏதோ பேசுவாங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடையாது. எப்படி அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும்? சீரியலில் நடிச்சிருக்காங்க, அதனால் ஃபேமஸாக இருந்தாங்க, அதுக்காக வாக்கு போடுறவங்களாம் யாரும் போட மாட்டாங்க. பிக் பாஸுங்கிறது ஒரு கேம். ஒவ்வொரு முறையும் இவங்களுக்கு வாக்குகள் குவியுதுன்னா இது எனக்கு இப்போ இவங்களோட கம்பேர் பண்ணும்போது கனியினுடைய பங்களிப்பு இந்த கேமுக்கு அதிகம். இவங்க திவ்யாவோட பங்கெடுக்கும்போது கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா அந்த ஒரு டாஸ்கில் அவங்களால முடிஞ்ச வரையும் அவங்க அன்பு கேங் வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கங்கிறது அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டாக இருந்தாலும் ஒரு பங்களிப்பு இருக்கும் கம்பேர் டு கனி. ஆனால் கனி பாருங்கள் எங்கே இருக்காங்க, கீழே இருக்காங்க. திவ்யாவுக்கு அப்படியே அவங்க வாக்குகளில் வந்த உடனே அப்படியே வாக்குகள் போடுறாங்க மக்கள்லாம். இது யாருமே ஒத்துக்க முடியாது. இப்போ சரி, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சந்தோஷம், திவ்யாவை விட வினோத் மேலே இருக்கார். இப்போ திவ்யாவை வினோத்தையும் விட மேலே இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து பயங்கரமான ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த விதத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம். இப்போ வினோத் அந்த அளவு இருக்கிறாருன்னா கமருதீன் ஃபேன்ஸினுடைய முழு ஆதரவு அவருக்கு தான் வந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நமக்கு தெரியுது. அது டபுள் த ஓட்டு. அதனால் கோ டு ரீடிங். அப்போ அந்த கடைசி வாரத்தில் திவ்யா அங்கே ஐயோயோ நாங்கள் இது பாட்ஸ் எல்லாம் ஜெயிச்சதுன்னா அப்புறம் அர்த்தமே கிடையாதுங்க. வைல்டு கார்டில் வந்து பாட்ஸ் வச்சு ஜெயிக்கிறாங்கன்னா என்னத்தை நான் சொல்கிறது? இல்லை, அது வந்து ஒரு தவறான விஷயம். அப்புறம் எல்லாருமே பாட்ஸ் வச்சுட்டு வந்து ஜெயிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அமித் எல்லாம் இப்போ பாட்ஸ் வச்சு மேலே ஏற முடியாதான்னு சொல்லிட்டு, அது என்னன்னு தெரில. அது ஒரு பெரிய பேக்கேஜ் நிறுவனம் போல் இருக்குது, தெரிலப்பா. அது 3வது இடத்துல பாரு வந்திருக்காங்க. அவரை தொடர்ந்து அரோரா சின்க்ளையர், சாண்ட்ரா, விக்ரம், சபரி. சபரி சாண்ட்ரா கீழையா? கனி, சுபிக்ஷா, அமித். இதுதான் நிலவரமாக இருக்குது. நிலவரம் கலவரமாக மாறுமா, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் எனக்கு திவ்யா வந்து அந்த பிஆருங்கிறதுல நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாறியே வரமாட்டேங்குது. எப்போ வாக்கு வந்தாலும் அந்த டாப்புக்கு வரதுங்கிறது அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அரோரா சின்க்ளியர்லாம் அந்த கீழேருந்து பாட்டம்லேருந்து மேலே வராங்களா, அது பீப்புள்ஸ் ஓட்டு போடுறாங்கன்னு நான் ஒத்துப்பேன். டப்புன்னு டாப்பில் வர்றது எனக்கு அது யோசனையை தருது. இன்னும் பாட்ஸ் வச்சு இடத்துக்கு அவங்களால எடுக்க முடியாதா? அவங்க 2வது இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு பெரிய குழு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கமருதனுடைய நண்பர் கூட வெளியில் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். நம்ம வந்து சேற்றை வாரி வீச வேணாம் ஒரு கண்டஸ்டன்ஸ் மேலே. அது மக்கள் ஓட்டுக்காகவே எடுத்துப்போமா நண்பர்களே? ஆனால் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது நண்பர்களே. மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. மக்களும் ஓட்டு போடுறாங்க போல இருக்கு.